ஏசப்பாவை பல சித்திரவதை பண்ணாங்க. வேற ஏதாவது மனுஷனா இருந்தா அந்த ஸ்டார்டிங்லேயே செத்து போயிடணுமா. எவ்வளோ சித்திரவாதைகள் பண்ணாலும் இயேசுனுடைய ஜீவனை ஒருவராலையும் பிரிக்க முடியல. பிதாவாகி சித்தத்தை நிறைவேற்றணும், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றணும். இப்ப எல்லா பாடுகளும் அதாவது முள்முடி சூட்டப்பட்டதிலிருந்து, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டதிலிருந்து, கரங்களிலும் கால்களிலும் அடிகள் பட்டதிலிருந்து, முழுவதுமாய் அவரிடத்துல காயமில்லாத இடமே கிடையாது. காரணம் நாம் அப்படிதானே. அவ்வளோ பாவங்கள், நம்ம கைகள் பாவம் செய்து, கண்கள் பாவம் செய்து, சரீரம் பாவம் செய்து, கால்கள் பாவம் செய்து, சிந்தனைகள் பாவம் செய்து, இதெல்லாமே நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டியதை ஏசப்பா முழுவதுமாய் அனுபவிச்சுட்டார். இப்போ பிதாவை நோக்கி அவருடைய ஜீவனை அவர் தான் விட்டார தவிர சாத்தானால எடுக்க முடியல. அதுதான் இயேசு சொல்றாரு, மரணத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்திலேயே பயங்கரமானது மரணம். ஹலோ, நாம் ஆராதிக்கிற தெய்வம் அந்த மரணத்தையே ஜெயமாக மாற்றினார். இந்த சிலுவை பாரமல்ல ஆசீர்வாதம். The cross was not a burden, it's a blessing. இந்த சிலுவை ப்ராப்ளம் அல்ல, இந்த சிலுவை பிரச்சனை அல்ல, இந்த சிலுவை வாக்குத்தத்தம். The cross was not a problem, it's a promise of word of God. அந்த சிலுவை அப்போ வரைக்குமே பாவ சிலுவை, அவமான சிலுவை, சாபத்தின் சிலுவை. அந்த சிலுவையை இன்னைக்கு ஆசீர்வாதமாக, மேன்மையாக, அடையாளமாக மாற்றினார். ஏன் அப்படின்னா அதுக்காக தான் இயேசு நம்ம இது என்ன பண்ணாரு, காண்பித்த அன்பு மாறவே இல்லை.